கார்த்திக் டைரியின் முன்னுரை ஜேபியின் குரலில் கேளுங்கள். இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். இதன் இறுதியில் கார்த்திக்கின் டைரி ஆடியோ நெடும்தொடருக்கான வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி ஜேபியின் குரலில். இதை ரகசியமாக பதிவு செய்கிறேன். நான் ஜேபி. அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகின் டைரி. இது ஒரு டைரியின் பயணம். இந்த ஆடியோ நாவல் நமது அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பாக இருக்கும். இது ஒரு கற்பனை தொடராக இருந்தாலும் நம் வாழ்வியலின் யதார்த்தங்கள், சிந்தனைகள் மற்றும் சிக்கல்களை சுமந்து செல்கிறது. வழக்கமான இலக்கிய நடை நாவல்களில் இருந்து விலகி சற்று இயல்பான நடை கொண்ட தொடராக இருக்கும். குடும்ப நாடகம், வணிக போட்டி, மர்மம், காதல், நட்பு, வாழ்க்கை தத்துவங்கள் என பல்வேறு பரிணாமங்கள் இதில் உண்டு. முதல் பாகம் 37 அத்தியாயங்களை கொண்டது. நானும் இதை பலமுறை வாசித்து விட்டேன். ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் எனக்கு புதிய அர்த்தங்களையும் பார்வைகளையும் அளிக்கிறது. உண்மையை சொல்ல போனால் என் வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்துவிட்டது. இலக்கிய நாவல்கள் என்பது நாம் கற்பனை செய்து வாழக்கூடிய காவியம். ஆனால் கார்த்திக்கின் டைரி கதாபாத்திரங்களின் அருகில் நின்று அவர்கள் பேசுவதை கேட்பதை போன்ற உணர்வை ஏற்படுத்தும். கார்த்திக்கின் டைரியை பற்றி என்னுடைய பார்வை மட்டுமே. அதைத்தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இப்போது பொதுவான டைரிகள் பற்றி எனது பார்வை. இங்கு சில டைரிகள் வரலாற்றின் பக்கங்களை காட்சிப்படுத்துகின்றன. சில மறக்க முடியாத சம்பவங்களின் பதிவேடுகளாக இருக்கின்றன. சில டைரிகள் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முன்னோடியாக விளங்குகின்றன. வேறு சிலவோ நடந்த குற்றச்சம்பவங்களுக்கு சாட்சிகளாக இருந்திருக்கின்றன. சில டைரிகள் மனதின் இரகசிய குரலாகவே மண்ணில் புதைந்து போயின. இப்படி பல்வேறு வகையான டைரிகள் அவற்றை எழுதியவர்களின் மறைவுக்கு பின் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பறைசாற்றுகின்றன. டைரிகள் தன்னை எழுதியவர்களின் மனசாட்சியாக மற்றவர்களிடம் பேசும்போது அவர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றன. சில நேரங்களில் படிப்பவர்களின் மனதில் குற்ற உணர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. அவர்கள் உயிரோடு இருந்தபோது நான் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது புரிந்து கொள்கிறேன். ஆனால் அவர்கள் உயிரோடு இல்லை. அவர்களின் நினைவாக இருப்பது இந்த டைரி மட்டுமே என்ற ஏக்கம்தான் டைரியின் இயல்பு நிலையோ என்று என்னை சிந்திக்க வைத்தது. தன்னை எழுதுபவர் மரணிக்கும் வரை யார் கண்ணிலும் படாத டைரி அவர் இறந்த பிறகு ஏன் மற்றவர் கண்ணில் பட வேண்டும்? இங்குதான் மனம் என்ற இரகசிய பெட்டகத்தின் உளவியலை நான் புரிந்து கொண்டேன். மன உளவியலுக்கும் டைரிக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுவது எனக்கு புரிகிறது. ஒரு மனிதனின் இரகசியங்களை பாதுகாக்கும் பெட்டகம்தானே டைரி. அது அவரின் தனிப்பட்ட விருப்பம். அதை யாரும் படித்துவிடக்கூடாது என்றுதான் அவர் மறைத்து வைக்கிறார். அப்படி இருக்க அவருக்கு தெரியாமல் அந்த டைரியை படிப்பது சரியா? ஒருவேளை சரியில்லை எனில் அவர் இறந்த பிறகு படிப்பது மட்டும் எப்படி சரியாகும்? இப்படி ஒரு விவாதத்தை என் மனம் முன்வைக்கிறது. அவர்கள் ஏன் டைரி எழுதினார்கள் என்பதை எனது பார்வையில் சொல்கிறேன். ஒருவேளை கடந்த கால சம்பவங்களை மறக்க முடியாமல், யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் சொன்னால் பிரியமானவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்ற பயமே அவர்களை எழுத வைத்திருக்கலாம். அல்லது தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கும் கடிதங்களாகவோ, தான் சுமந்த வழிகளின் உறைவிடமாகவோ அது இருந்திருக்கலாம். தனக்கு நெருக்கமான உறவுகளுடன் பகிர மனமில்லாமலோ, அல்லது அந்த உறவுகள் இவர்களை காது கொடுத்து கேட்காமலோ இருந்திருக்கலாம். எது எப்படியோ எண்ணங்களை மனதிற்குள்ளே சுமந்தால் அது ஒரு நாள் வெறுப்பாக மாறி விருப்பமானவர்களை காயப்படுத்திவிடும் என்பதால்தான் அந்த வார்த்தைகள் இரகசிய பெட்டகத்தில் பூட்டி வைக்கப்பட்டதாகவே நான் கருதுகிறேன்.
ஆனால் இங்கு டைரி வெறும் கருவி அல்ல, அது ஒரு மாய வித்தை நிகழ்த்தும் ஓர் அற்புத களம். எழுதியவர்களின் ரகசியங்களை அறிய மற்றவர்களின் மனதில் அது ஆர்வத்தை தூண்டுகிறது. இது படிப்பவர்களை காயப்படுத்த அல்ல, மறைந்தவர்களின் வார்த்தைகளை உயிர்ப்பிக்கவே. எழுதியவர்களின் மனம் அந்த ரகசிய பெட்டகத்திலிருந்து விடுதலை பெறவே டைரி முயல்கிறது. இங்குதான் மன உளவியல் தத்துவம் வேலை செய்கிறது. மனம் உடலில் எங்கு இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் இந்த நவீன காலத்தில் அதை அறுவை சிகிச்சை செய்து மாற்றியிருப்பார்கள். அப்படி தெரியாததால் தான் மனம் தன்னை வெளிப்படுத்திய இடமாக டைரி இருக்கிறது. உடல் மறைந்தாலும் மனம் தன்னை டைரியில் பாதுகாப்பாக பூட்டிக் கொள்கிறது. இதுவே டைரியின் இயல்பாகவே நான் கருதுகிறேன். இப்படி இருக்க நான் டைரி எழுத மாட்டேன் என்று உங்கள் மனம் சொல்கிறதா? ஆம், என் மனமும் சொல்கிறது. ஆனால் நான் சொல்வேன், நீங்களும் நானும் டைரி எழுத வேண்டும் என்று. ஏனெனில் டைரி என்பது இன்பத் துன்பங்களை எழுதி வைக்கும் அற்புத களம் மட்டுமல்ல, நமது பிம்பத்தை நாமே பார்க்கும் கால கண்ணாடி. என்றாவது ஒரு நாள் நாம் தனிமைப்படுத்தப்படும் போது நம் டைரியை புரட்டி பார்த்தால் புரியும், தனிமை நமக்கு புதிதல்ல, இதைவிட கொடுமைகளை நாம் கடந்திருக்கிறோம் என்று நம் மனமே நமக்கு ஆறுதல் சொல்லும். இனிமையான பக்கங்கள் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். இந்த உலகில் யாரும் இல்லாத போது நமக்கு துணையாக நிற்பது நம் மனமே தன்னை பூட்டி கொண்ட அந்த இரகசிய பெட்டகம்தான். என்றாவது ஒரு நாள் என்னை புரிந்து கொள்ள ஒரு மனம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் இங்கு பலரும் டைரி எழுதுகிறார்கள். டைரி எழுதும்போது மனதின் ரணங்கள் குறைகின்றன. பின்னாளில் அதை படிக்கும்போது உதட்டில் சிறு புன்னகை பூக்கிறது. இன்பமோ துன்பமோ எதையும் நான் இப்போது சுமக்கவில்லை என்ற சமநிலையை மனதிற்கு கிடைக்கிறது. இப்படி பல உளவியல் சிக்கல்களுக்கு மருந்தாக டைரி உள்ளது. உங்கள் வாழ்க்கை முறையை பொறுத்து இது மாறுபடலாம். பொதுவாக டைரிகள் மரணத்திற்கு பின் பேசும். ஆனால் கார்த்திக்கின் டைரி அதையும் கடந்து கார்த்திக்கின் மரணத்திற்கு பின் அவன் மனதின் குரலோடு அவனை சார்ந்த உறவுகளின் உளவியலை பற்றியும் பேசப்போகிறது. நான் டைரியை பற்றி இவ்வளவு பேச ஒரு இரகசிய காரணமும் இருக்கிறது. அதை நாவல் தொடரின் இறுதி அத்தியாயத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், டைரி எழுதும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு ஆடம்பரமான டைரிகள் தேவையில்லை. ஒரு சாதாரண நோட்டு புத்தகம் போதும். உங்களுக்கு இந்த பழக்கம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. புத்தாண்டு வர இன்னும் சில தினங்களே இருக்கின்றன. இன்றே இந்த வீடியோ முடிந்த பிறகு எழுதத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்வின் மறக்க முடியாத அல்லது மறக்க நினைக்கும் சம்பவங்களை எழுதுங்கள். புத்தாண்டுக்கு முந்தைய இரவு அதை புரட்டி பாருங்கள். அப்போது புரியும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று. புத்தாண்டு அன்று உங்கள் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை புன்னகையுடன் தொடங்குங்கள், டைரி எழுதும் பழக்கத்தோடு. இதுவரை கண்டிராத டைரியின் புதிய பரிணாமம் கார்த்திக்கின் டைரி. இது ஒரு டைரியின் பயணம். மரணத்திற்கு பின் பேசும் இரகசியங்கள். பயணத்தின் கதவுகள் திறக்கின்றன. 27/12/2025 முதல் எனது குரல் வழியாக. அதுவரை காத்திருங்கள். நான் ஜேபி. நன்றி. வீடியோவின் இறுதியில் வரும் பிளேலிஸ்டில் உள்ள அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு பல அர்த்தங்களை தரும். இனி டைரியின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள். தமிழ் டைரி ஸ்டோரீஸ் வித் ஜேபி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். நன்றி.